அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுகன்யா வினோத் பேசுகிறேன். பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர், ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் கன்சல்டன்ட் டயபட்டாலஜிஸ்ட் ப்ராக்டிசிங் இன் சென்னை. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கோடை விடுமுறை ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில், இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்கள எப்படி ஸ்க்ரீன்ஸ்லேருந்து வெளியே வைக்கிறது, அதாவது ஃபோன்ஸ் ரொம்ப ஃபோன் பார்ப்பாங்க, டேப்ஸு, ஐபேட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் விளக்குறது எப்படி, ப்ளஸ் அந்த நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துறது எப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு கேஜெட்டை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிவிக்கு தனியாக ஆக்சஸோ, இல்லைனா ஒரு ஐபேடோ, தனியாக ஒரு கேஜெட் உனக்கு அப்படின்னு வாங்கி கொடுக்காதீங்க. இது அண்டர் 10 ஒரு அண்டர் 12 இருக்கிற குழந்தைங்களுக்கு பற்றி நான் சொல்கிறேன். அப்போ கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அடல்ட்டோட சூப்பர்விஷனுக்கு கீழே தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்களோட சூப்பர்விஷன் கீழே தான் நீ பார்க்க முடியும். டிவி பார்க்குறதா இருந்தால் கூட அம்மா கிச்சனில் வேலை பார்ப்பேன், நீ டிவி சத்தமாக வச்சு நீ இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஃபோனாக இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கும் போதோ, இல்லை அது லவுடாக தான் வச்சுக்கணும். இந்த தனியாக ரூமில் போய் உட்காந்து கேஜெட்ஸ் பார்க்குறது வேண்டாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பார்ப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் அவங்க மண்டைக்குள்ளே சீக்கிரமாக ஏற வேண்டாம். அதனால் ஒரு தனி கேஜெட்டை கட்டாயமாக அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அடுத்தது நம்பர் 2 என்னென்னா, காலையில் எந்திரிச்சதுமே, ஏர்லி மார்னிங் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது கொடுக்காதீங்க. எந்திரிச்சதுமே முதல்ல பிரெயின் ரொம்ப ஒரு புது விஷயங்களை, புது மெமரிஸை கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எவ்ரிடே பிரெயின் ராத்திரி பூரா நம்ம அன்னைக்கு மீட் பண்ண மனிதர்களை, கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு இதுவாக ரீசெண்ட் மெமரி, பாஸ்ட் மெமரி எல்லாம் பிரித்து வச்சு நெக்ஸ்ட் டேக்கு அது ரெடியாக இருக்கும். தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 8 hours ஸ்லீப்க்கு அப்புறமா. ஸோ காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம முதல் விஷயம் கொஞ்சம் நேரம் பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே அந்த சோஷியல் மீடியா குப்பைகளை உள்ளே போட வேண்டாம். அடல்ட்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், இல்லை யங்ஸ்டர்ஸு, சில்ட்ரன் குழந்தைங்களாக இருந்தால் கூட இனிஷியல் ஒரு 1 hourக்கு வேண்டாம். ஸோ தூங்கி எந்திரிச்சதும் முதல்ல சுத்தத்தை சொல்லிக் கொடுங்க. ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபோன் தரேன், இல்லை டிவி தரேன், இல்லை டேப் தரேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் டேபோ ஃபோனோ கொடுத்தா கூட ஒரு 15 minutes ஆக்சுவலி பிரேக் பண்ணணும். 15 minutes நடுவில் பிரேக் பண்ணணும். ஹவர்ஸ் டுகெதராக நீங்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் கொடுக்காதீங்க. 15 minutes ஒரு ½ an hour நடுவில் பிரேக் பண்ணிடுங்க. இல்லைப்பா இப்போ போதும், இப்போ வேண்டாம், இப்போ ஃபோன் போதும், டிவி போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, வீட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ், சின்னதாக தோசை சுடுறதோ, இல்லாட்டினா சப்பாத்தி உருட்டுறதோ, இல்லை அவங்களோட கப்பர்ட்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது, அவங்களோட புக்ஸ் எப்படி அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு. அப்புறம் துணி மடிச்சுக்கிறது, ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, அப்புறம் டவல்ஸு. அதுலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக அவங்க பெட்ஷீட்ஸ் மடிக்க கற்றுக்குவாங்க. பெட்ஷீட்ஸ் ரொம்ப பெருசான விஷயம். பெட் ஸ்ப்ரெட்ஸு அதெல்லாம் மடிக்கிறது ரொம்ப பெருசு. ஸோ எவ்ரிடே பிளாங்கெட்ஸ் மடித்து வைக்கிறது அம்மா அப்பா தான் செய்வாங்க. ஸோ ஸ்லோவாக நீங்கள் கர்ச்சீஃபு, டவல்ஸு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அது பழகுவாங்க. அந்த விஷயத்தை இப்போ இந்த லீவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணுங்க, ஒரு போர்டு, ஒரு பிளாக் போர்டு, ஒரு சாக் பீஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. ஸோ எல்லோரும் டீச்சர்ஸ் பார்க்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்க்கும்போது நீ தான் இப்போ டீச்சர், நீ சொல்லிக் கொடு, அம்மா கேட்குறேன். இல்லை நீ தம்பியோ தங்கச்சிங்களோ இருந்தாங்கன்னா சிப்ளிங்ஸ்க்கு நீ சொல்லிக் கொடு. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருங்க. ஒரு அடிஷனோ, இல்லாட்டி நான் மேத்ஸில் வேறு ஏதாவது சப்ராக்ஷனோ, இல்லை சயின்ஸ் நீ வரை, நீ சூப்பராக வரைவ, நீ ஒரு சீனரி வரை அப்படின்னு சொல்லி ஒரு சாக் பீஸையும், ஒரு கலர் சாக் பீஸையும், கொஞ்சம் ஒயிட் சாக் பீஸ், பிளாக் போர்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ½ an hour அவங்க எங்கேஜாக இருப்பாங்க அதை வச்சு. அதுக்கப்புறம் போர்ட் கேம்ஸ் நிறைய பழகுங்க. எல்லா கேமுமே ஆன்லைனில் இருக்குது. பட் போர்ட் கேம்ஸ் நம்ம உட்காந்து பழகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ ஃபேமிலி டைமுமே இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து அவங்க குழந்தைங்க கூட கேரம்ஸ் விளையாடுறது, செஸ் போர்டு விளையாடுறது, லூடோ, அதுக்கப்புறம் இந்த பல்லாங்குழி தெரிஞ்சால் பல்லாங்குழி, அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்த மேத்ஸோ கற்றுக்குவாங்க. ஸ்லோவாக இந்த போர்ட் கேம்ஸை உட்காந்து பழக்கிறதுனால ஃபேமிலி டைம் அப்படியே பேசுகிறது அவங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே இருப்பாங்க. ஸ்லோவாக நம்மளுமே அவங்களோட அந்த கேம்ஸில் இன்வால்வ் ஆனால் தான் அவங்க கொஞ்சம் உட்காந்து கற்றுக்கும். அந்த ரூல்ஸோடு கற்றுக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் எடுத்துக்கோங்களேன். போர்ட் கேம்ஸ் விளையாடும் போது நிறைய பாம்புகள் தான் அதில் இருக்கும், ஏணி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாடும் போது வாழ்க்கையில் நிறைய ஏற்றம் இருக்காது, இறக்கமும் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஸ்லோவாக கற்றுக்குவாங்க. அப்புறம் இந்த வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க இப்போ 2 பேர் விளையாடுறாங்க, 2 sisters, தங்கச்சி வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, உன்னோட தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நீ சந்தோஷப்படணும், அடுத்தவங்களோட வெற்றிக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது ஸ்லோவாக வேல்யூஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்தது
இந்த கடைக்கு போயிட்டு வர்றது, ஸ்லோவாக அந்த பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் இந்த பொருட்கள் வாங்கிட்டு வா, அப்படி சின்னதாக பக்கத்தில் மானிட்டர் பண்ணுங்கள், போய் வாங்கிட்டு வா, கணக்கு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தமிழும் அப்படியே ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. தமிழில் வந்துட்டு வார்த்தைகளில் பயன்படுத்துங்க, நம்பர்ஸ் பயன்படுத்துங்க. போய் ஸ்லோவாக ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாப்பா, ஒரு காஃபி தூள் வாங்கிட்டு வாங்க. பால் பாக்கெட் எவ்வளோ? 23 ரூபா. காஃபி தூள் எவ்வளோ? 2 ரூபா. ஸோ 23 2 சேர்ந்தா 25 ரூபா. அப்போ நான் 50 ரூபா கொடுத்தேன். அம்மா மீதி எவ்வளோ வரும்? கூட்டி சொல்லு, இல்லைனா வந்து கழிச்சு சொல்லு அப்படின்னா அப்போ வந்து அடிஷன்னா கூட்டல், சப்ராக்ஷன்னா கழித்தல். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் 50 ரூபான்னா 50 ருபீஸு, 23 ரூபான்னா 23 ருபீஸ். மாதிரி ஸ்லோவாக தமிழும் அவங்க பேச கற்றுக்குவாங்க அப்படியே ஸ்லோவாக. அடுத்து நீங்கள் வந்து வேலைக்காக வெளியூர் வந்தவங்களே இருந்தீங்கன்னா இந்த டைமில் தான் நீங்கள் ஊருக்கெல்லாம் போவீங்க. ஸோ தாத்தா பாட்டியோட நிறைய பழக விடுங்க. நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறத விட அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க. தாத்தா பாட்டினா யோசிச்சுப்பாங்க, நம்மளே அவங்க தான் வளர்த்தாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களோட வாழ்வியல் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தாத்தா பாட்டியோடு சேர்ந்தாங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் கேட்பாங்க. அவங்களோட உணவுகள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி நல்லா வருவாங்க. அடுத்தது எளிய மனிதர்களோடு அவங்கள வந்து பழக விடுங்க. எளிய மனிதர்கள்லாம் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு, சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ராலி எடுத்து ஒரு பொருளாக பார்த்து பிக் பண்ணி கீழே போட்டு அப்புறம் பில் பண்ணுறது, இந்த வேலையே வேண்டாம். போய் மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு எளிய தக்காளி எவ்வளோ, வெங்காயம் எவ்வளோ, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எவ்வளோ, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு சந்தையில் போய் எப்படி பேசணும், அங்கே எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்வியல் அதெல்லாம் பார்க்கட்டும். ஃபிஷ் மார்க்கெட்டு, மீன் இங்கே தான் வாங்குகிறோம், நம்ம கறி இல்லைன்னா மட்டன் சிக்கன்லாம் இங்கே தான் எடுக்கிறோம், அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஈவினிங் டைமில் என்ன பண்ணலாம், பார்க்கு கூட்டிகிட்டு போகலாம். பார்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து எல்லாருமே வந்து ஸ்விங்கு அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து அவங்க பசங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை விளையாட்டு இருக்கும்போது நீ வந்து வெயிட் பண்ணணும், இல்லைனா நீ விளையாடி முடிச்சதும் நான் விளையாடலாமா அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு தான் நீ வந்து போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வேல்யூஸ் கற்றுக்காங்க. யூ ஹாவ் டு லேர்ன் டு வெயிட். நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நீ கற்றுக்கணும். எல்லாமே நீ போனோடனே சட்டு நடக்காது. ஸோ இதனால் அவங்க வந்து வாழ்க்கையிலும் கற்றுக்கணும். ஓகே, எல்லா விஷயமும் நம்ம டக்குன்னு கிடைக்காது போல், ஸ்லோவாக தான் கிடைக்கும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்து புதுசாக ஏதாவது குழந்தைங்க கூட நீ கொஞ்ச நேரம் விளையாட்டு எனக்கு கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்டு பழக வைங்க. ஸோ அவங்க வந்து ஸ்லோவாக அதெல்லாம் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிருந்தால இந்த ஸ்க்ரீன் டைமில் தான் அவங்களுக்கு நம்ம ஆஃப் கொடுக்க முடியும். ப்ளஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து பழகுங்க. இரவு நேரத்தில் நம்ம படுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசுகிறது. நீ ஒரு கதை சொல்லு, ஒரு சிங்கம் எலி கதை, இல்லாட்டினா வந்து எளிய மனிதர்கள் பற்றின கதை, இல்லை ஹியூமன் வேல்யூஸ், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நல்ல கதைகள் பற்றி பேசுங்க. ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு குழந்தைய வந்து நீ ஃபோன் பார்க்காதன்னு சொல்கிறத விட அவங்கள வந்து நம்ம சொல்லிவிட்டு நம்ம உட்காந்து ஃபோன் பார்த்தோம்னா அவங்க அதை தான் செய்வாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சொல்கிறத விட நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் சேஞ்ச் வந்து ஆரம்பிக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருந்து காட்டணும். ஸோ பி அன் எக்ஸாம்பிள், தே வில் ஃபாலோ யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.